யூஏல பார்த்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷன் செம்மையாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. யாரெல்லாம் இந்தியா கிளம்பியிருக்கீங்க, யாரெல்லாம் பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்றதே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நமக்கு இப்போ வரைக்கும் எந்த பிளானுமே இல்லைங்க. அதனால சரி இங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விலாகு. இது ஒரு சூப்பரான பிளேஸு. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதோட ஃபுல் டீட்டெயிலுமே நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக நைட் டைம் இங்கே நம்ம தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்களே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்த அந்த வீடியோஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் லாஸ்ட் பார்ட் செம்ம ஃபன்னாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Welcome to Great Krigalan Magic Show. ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மதுரை பொண்ணு சேனல். ஸோ நம்ம ஒரு ஃபன்னோடையே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றதுனால தான் ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் நான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவில் அது எல்லாமே பக்காவாக செட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஏயில் அல்குத்ரா லேக், லவ் லேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். இது துபாயில் லொக்கேட் ஆயிருக்கு. நான் இப்போ அஜ்மான்லேருந்து அங்கே போயிட்டுருக்கேன். நானும் மச்சா ஃபேமிலியும் சேர்ந்து போயிட்டுருக்கோம். பிகாஸ் இது நம்ம தனியாக இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளைங்க அந்த மாதிரி போனோன்னா அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. யாராவது இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்கன்னா அந்த மாதிரி நம்ம சேர்த்து ட்ரிப்பு பிளான் பண்ணி அதை ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஜெபிஜேஸ் அபுதாபி போகிற அந்த ஹை ரோட்டில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். போகிறப்ப செம்ம சன்செட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ நமக்கே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான மைண்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அதனாலே இதை நான் காமிக்கணுன்றதுக்காக வீடியோ எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் நாங்கள் அல்குத்ரா லேக் கிட்ட நெருங்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட எனக்கு டிராவல் இருந்துச்சு அஜ்மான்ல இருந்து. ஸோ இங்கே துபாயில் இருக்கிறவங்க, சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கிட்டையாக தான் இருக்கும். நான் கிளம்புன டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல தான் கிளம்பியிருந்தேன். ஏன்னா நைட் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி கிளம்பியிருந்தோம். ஸோ சாப்பிட்டு கிளம்புறப்போ ஒரு 5 o'clock அந்த மாதிரி கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுவே 6 ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இது பார்த்தீங்கன்னா அந்த இது பெட்ரோல் பல்க் பக்கத்தில் இருக்குது. நம்ம ஏதாவது காஃபி டீ அந்த மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட் ஈவினிங் குடிச்சிக்கலாம். அது மாதிரி இதோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் ஃபுல்லாக ஹோலாக எம்டி கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அங்கங்கே ட்ரீஸ் தான் இருக்கும். ஸோ அந்த தெரியுது பார்த்தீங்களா ஆப்போசிட்டில், அதுதான் லவ் லேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கம்பியாக பார்த்தீங்க சரியா, அது நம்ம டாப் வியூ பார்ப்போம்ல, அதுக்காக செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும். போனோடனே பார்த்தீங்கன்னா அங்கங்கே டக்கு, அப்புறம் நிறைய வான்கோழி, மீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு லேக் தான். இது ஆர்டிஃபிஷியல் லேக் தான். இது நேச்சுரல் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் லேக் தான். நமக்கு ஆனால் அந்த இடத்துக்கு போன உடனே ஒரு மாதிரி அமைதியாக அப்படியே ஒரு மாதிரி சில்லுன்ற அந்த ஃபீல் நம்ம பண்ணுவோம். அது மாதிரி இருக்கும். அதுவும் சம்மரில் போகிறப்ப பயங்கர ஹீட்டாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம ஈவினிங் டைமாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஆல்மோஸ்ட் இங்கே ரீச் ஆகும்போது 7 கிட்ட, அதாவது 6:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கே யூஏயில் டக்குன்னு வெயில் வந்துடாது இந்த டைம்லலாம். 7:15 கிட்ட தான் நமக்கு அந்த இருட்டுறதே வரும். அது வரைக்குமே நமக்கு வெயில் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நல்லா வெளிச்சமாகவே இருக்கும். வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இது நம்ம குட்டீஸ் பெரியவங்க 2 பேருமே என்ஜாய் பண்ணலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த லேக் ஒட்டியே இந்த மாதிரி ஃபுட் போட்டு வச்சிருக்கிறாங்க ஃபுல்லாக. அது எல்லாமே அங்கங்கே வெளியில் அப்படியே சாப்பிட்டுக்குது ஆள் இல்லாத நேரத்தில். நம்ம போகிறப்ப நம்மளும் அப்படியே எடுத்து சும்மா வீசி பார்ப்போம், சாப்பிடுதுங்களான்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு போட்டோம். நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா சாப்பிட்டுச்சு அது. அப்புறம் நிறைய டாட்டாய்ஸ் இருந்தது. நம்ம அப்படியே தரையில் பார்த்துட்டு அது அப்படியே தண்ணிக்குள்ளே மிதந்து போகிறதுலாம் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கும்போது. அதெல்லாம் நிறையா சாப்பிட்டுச்சு. நாங்கள் சிப்ஸ் கொண்டு போயிருந்தோமோ அதெல்லாம் இங்கே போட்டுனோம். ஆனால் நிறையா நம்ம அந்த மாதிரி வேஸ்ட் திங்ஸ்லாம் போடக்கூடாது. மோஸ்ட்லி அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த குட்டீஸ்லாம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிச்சுங்க. சரி சாப்பிட்டா ஓகே தானே, நம்ம அங்கங்கே குப்பை மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் யோசிச்சது. பட் அந்த சிப்ஸ்லாம் போட்டு அடுத்த செகண்ட் சாப்பிட்ருச்சு அந்த டாட்டாய்ஸ் எல்லாமே. அது வெளியில் வர முடியல, அதை தான் பார்க்க முடியல. அது வெளியில் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் சரி இருட்டிருமே, நம்ம பார்பிக்யூ பண்ணணுன்ற செட்டப்லாம் நாங்கள் ரெடியாக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதனால இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த தார் மாதிரி போட்டிருக்காங்களா, அந்த தார் பாய் மாதிரி நல்ல பயங்கர கனமான ஷீட்டு. அந்த ஷீட்டு போட்ட அடியில் அதுக்கு மேலே தான் தண்ணி இருக்குது, உள்ளுக்க இறங்காத மாதிரி. இந்த மாதிரி தான் லேக் செட் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே கொஞ்சம் வரணும், லவ் லேக்குன்னு சொன்னோம்ல அந்த எக்ஸாக்ட் ஸ்பாட்டுக்கு. லவ் லேக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிக்சரில் பார்க்கும்போது அப்படியே ஹார்ட் ஷேப்பில் அது தண்ணி அப்படியே ஃபுல்லாக ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா அதோட பிக்சர் கூட நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் சைடில். இவங்க 6 months பேபி தான். நாங்கள் அந்த டைமில் தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ இதை நான் ஏன் முக்கியமாக இவங்களை காட்டினேன்னா, இந்த மாதிரி பேபிஸ்மே கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் டென்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆன்லைனில்.
நான் அதோட வீடியோ செப்பரேட்டாக கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். எவ்வளோக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம் என்ன ஏதுன்ற டீட்டெயில் உள்ள மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி வந்து ட்ரிப்பு போகலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ரீசெண்டாக அதெல்லாம் வச்சுட்டு டென்ட்டெல்லாம் 2 ஆப்போசிட்டில் டைரெக்ஷனில் வந்து மச்சானோட ட்ரெண்ட்டு எங்களோட ட்ரெண்ட்டுன்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருந்தோம். சென்ட்ரு பிளேஸில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பார்பிக்யூலாம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே லவ் லேக் கிட்ட தான் இருக்கும். அதாவது அந்த தண்ணி ஒட்டி இருக்கும். இது வந்து டாப் வியூவில் பார்த்தா மட்டும்தான் அப்படி தெரியும். நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது ஏதோ நம்ம வந்து தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு லேக் பக்கத்தில் அது ஒட்டி நம்ம வந்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி தான் தெரியும். நமக்கு ஃபுல் வியூ வந்து அப்படிலாம் தெரியாது. அது டாப் வியூலேருந்து அப்படி பார்த்தா அப்படி தெரியும். ஸோ அதனால தான் வந்து அது லவ் லேக்குன்ற மாதிரி நேமு. அங்கங்கே வந்து நமக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறதுக்குலாம் நிறையா இருக்குது. கொஞ்சம் இன்னும் வந்து வின்டர் டைம்லலாம் போனோம்னா அந்த இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ சம்மர் டைமில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருக்கும். இந்த விஷயங்களெல்லாம் சம்மரில் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். போய் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் போய் செட் ஆகிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே ஓகேவாயிருச்சு. ஏன்னா போன அந்த சீருக்கு ரொம்ப ஹீட்டாக இருந்தது, வேர்க்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் சரி பார்பிக்யூ பண்ணுறதுக்கு வீட்டிலே பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் மேரினேட் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். ஆல்ரெடி நான் வந்து ஜெபிள் ஜெய்ஸ் போனது, அப்புறம் சிக்கன் அதுக்கு எப்படிலாம் மேரினேட் பண்ணின்றேன்ற அந்த ஃபுல் டீட்டெயிலுமே வந்து லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஈஸியான மெத்தடில் எப்படி டக்கு டக்குன்னு மேரினேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் அதில் சொல்லியிருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பலாப்பழம் அப்புறம் வாட்டர்மெலன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நமக்கு சாப்பிட்ற வரைக்கும் பசி தாங்காது இல்லையா? ஸோ அது சைட் பை சைட் நம்ம அதையுமே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒன்றா ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் மச்சான் எல்லாமே வந்து சுட்டு சுட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் வந்து டின்னருக்கு இட்லி சப்பாத்தி அப்புறம் சட்னிலாம் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். சாம்பார்லாம் மதியம் வச்சுருந்தது இருந்துச்சு. ஸோ எல்லாமே சேர்த்து எடுத்துகிட்டு போயிடலான்னு சிக்கன் குழம்பும் வந்து வீட்டிலையே செஞ்சு சிக்கன் குழம்பும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ எல்லாமே அந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோமா. நாங்கள் கரெக்டாக சாப்பிட்ற டைமும் ஒரு 10 o'clock அந்த மாதிரி ஆச்சு. கரெக்டாக இருந்துச்சு. எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சூடோட சாப்பிட்றதுக்கு எல்லாமே அப்படியே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹஸ்பண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கேயாவது நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து வெளியில் அந்த வேலை இருக்கும். நம்ம அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் நானும் என்னோட கோ சிஸ்டர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அடிஷ்னலாக அந்த சைடு ஹெல்ப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்டும் மச்சானும் வந்து இந்த மெயின் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒய்ஃப் எல்லாரும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிக்கோங்கப்பா. அந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணுறதுக்கே இந்த மாதிரிலாம் ட்ரிப்பு பிளானை போட்டுருங்க. அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே பக்கத்தில் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே லேக்கில் அந்த பக்கம் இந்த பக்கமும் ஆப்போசிட்டில் நிறைய பேர் அந்த மாதிரி டென்ட் போட்டு பார்பிக்யூலாம் செட்டப் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து அதான் 9:30 சம்திங் 10 o'clock அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைம் கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டோம். நாங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புன டைம்லேயுமே வந்து உள்ளே அப்போல்லாம் என்ட்ரு ஆகிட்டே இருந்தாங்க. பிகாஸ் நைட் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விடிஞ்சு போவாங்க போல இருக்குது. சன்செட்லாம் பார்த்துட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி நிறையா பேர் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும். நல்லா கூலிங்காக தெரியும் நமக்கு அந்த இந்த மாதிரி சம்மர் டயத்துலையும். ஆனால் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, கண்டிப்பாக ஒரு இந்த ரீசார்ஜபிள் ஃபேன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கோங்கப்பா. அப்பப்போ காரில் கூட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஃபுல்லாக அந்த செட்டப் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே வந்து எந்த அளவுக்கு டென்ட்டில் இருந்து நம்ம வந்து தூங்க போகிறோம் இல்லை ஸ்டே பண்ணிட்டு வர போனோம்னா அதுக்குரிய செட்டப் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தான் ஃபன்னே இருக்குங்க. கொடி கிடையாது, கொடியாது மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ கொடி கிடையாதுல்ல, செடி தானே. மல்லிகைப்பூ மணக்குதே மாடு எடுக்கவா சரியா டப்புக்குள்ளே இருக்கா சரியா. சரிங்க. அந்த தீபக் ஃபுல்லாக இப்படி தான்ப்பா செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அந்த மாதிரி நம்ம ஃபேமிலியாக இன்னும் நிறைய பேர் போனோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். அப்போ பாட்டு விளையாடிட்டு இருந்தோம். ஸோ கோரஸ் கொடுக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்கன்ட்டு இவங்க பாடிட்டு இருந்தாங்க லேடிஸ் வாய்ஸில். ஸோ பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. நல்லா சாங்ஸ்லாம் போட்டு குட்டீஸ்லாம் ஆட விட்டுட்டு ஃபைனலாக ஒரு டீயோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்புறம் கிளம்புனோம். டீக்கு எல்லா பாத்திரம் பால் எல்லாமே வந்து ரெடியாக எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரி குட்டி சிலிண்டர் மாதிரி நம்ம மாட்டிக்கிற மாதிரி அடுப்பு எங்கிட்ட வந்து எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். பிகாஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா டக்குன்னு வச்சுக்கலாம்ல அப்படின்றதுனால. ஸோ அதனால எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதில் தான் வந்து சப்பாத்தி எல்லாமே போட்டிருந்தோம். அதை நான் இதில் கூட காமிக்கலை, இப்போ தான் நான் அதை காமிச்சிருக்கேன் டீ போகிற இடத்துல. கரெக்டாக நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. கார்லேயே டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ மேப் போட்டு கிளம்பியாச்சு.
அங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் தான் ஆச்சு, வரும்போது கூட 1 hour ஆச்சு. ஒரு 35 to 40 மினிட்ஸ்க்குள்ளேயே போயிட்டோம். எம்டியாக இருந்ததுன்றதுனால ஸ்பீடாக போயாச்சு. அஜ்மானில் எப்போவுமே எங்கள் வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும், போலீஸ் செக்யூரிட்டி. ஸோ கொஞ்சம் லாங்லேருந்து வரோம், அந்த மாதிரி நைட்டு லேட்டாக வரோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து செக் பண்ணி அனுப்புவாங்க. என்னோட சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார்